ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனியே நம. ஸ்ரீ ஸ்தலசே நம குருவே நம. கடந்த சில நாட்களாக ஸ்ரீ குலத்தாழ்வான் அருளி செய்த அதிமானுஷ ஸ்தவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றே கோபவேஷமான கோபாலனை பற்றி, கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அவர் அனுபவத்தை நாம் சேர்ந்து அனுபவிப்போம். இதற்கு நாம் அவருடன் என்ன அருமையாக அனுபவித்திருக்கின்றார் என்றால், ஒவ்வொரு இடத்திற்கும் கிருஷ்ணாவதார லீலை அத்தனையுமே பாடியிருக்கார். ராமாவதாரத்தில் எப்படின்னாக்க ராம பரத்வத்தை காமிச்சான். இதெல்லாம் லீலா வினோதம்னு சொல்கிறது ராமன்கிட்ட கம்மி. பாக்கி அவதாரங்களை எடுத்துட்டாக்க லீலைகள் சொல்ல முடியாது. வாமனாவதாரத்தில் கொஞ்சம் இது காமிச்சாலும், நரசிம்மாவதாரத்தில் உக்கிரமாக இருந்த அதே கூர்மாவதாரத்தில் உடம்புனாக முதுகு தேய கடலில் படுத்துட்டு மலைகள்லாம் இது பண்ணான். மலையை போட்டு கடைஞ்சி முதுகில் கோடெல்லாம் போட்டால் அவருக்கு அன்றைக்கி போட்ட கோடு தான் போல இருக்க. ஆமைக்கு இன்றைக்கி முதுகில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் லீலா வினோதங்கள்னு சொல்கிறது இதில் ஒன்றும் கிடையாது. ராமாவதாரத்தில் ராமன் இதாக இருந்தால் நல்ல வீரன், காருண்யன், அபார காருண்யன் இப்படிலாம் இருக்கு. ஆனால் லீலைகள் சேஷ்டிதங்கள்னு பார்க்க கிருஷ்ணாவதாரத்தை விட்டாக்க நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் இன்று கிருஷ்ணாவதாரத்தை நாம் அனுபவிப்போம். ஸ்ரீவத்சன்ய மிஸ்ரேபியோன்ம உக்திமதீமகே எதிக்தே ஸ்திரீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். இன்றே வரையிலும் 34 சுலோகம் தொடங்கி 58 சுலோகம் வரையில் கிருஷ்ணாவதார சேஷ்டதைகளை அனுபவிக்கின்றார். இதில் நாம் ஒரு சில 2, 3, 10 அதாவது 25 ஸ்லோகங்களில் உடனே சொல்ல முடியாது. 2-3 நாட்களில் அனுபவிக்கலாம். ஸ்லோகம் 35 கேட்குறார், கண்ணபிரானே உன்னுடைய பரமபதத்தை நித்தியசூழலை எப்பவும் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீதேவியோடு வாழ்பவனும் யோகனிஷ்டர்களும் முனிவர்களும் தியான மார்க்கத்தாலே தேடப்படுபவனாகிய நீ ஆயர்மனைகளில் ஏன் வெண்ணை தட்டினாய்? ஆச்சரியமாக இருக்க. அடடா, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு அவாவ காத்துன்றிருக்கா. இந்திரனோடு பெருமன் ஈசன் மேவரெல்லாம் மந்திரம் ஆவலை கொண்டு மறைந்தவராக நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரல் வெள்ளர் என்றாயின்னு இல்லை திருவள்ளரை பாசுரமான பரமத்தில் கியூவில் நிற்கிறாள் அவனுக்கு ஒவ்வொருத்தரா. அப்படிப்பட்டவன் நீ 1000 மணிலேயே வெண்ணதடின அப்படின்னு கேட்குறான் எனக்கு கூறத்தாழ்வன். ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் 36 நீ எப்படிப்பட்ட மனசுக்கும் எட்ட முடியாதவன் என்று சாஸ்திரங்களை கூறுகின்றன. சம்சார கர்மபந்தங்கள் அறுக்க வல்லவனாகவும் பரமேஸ்வரனாகவும் உன்னை சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவனான உன்னை தாமினால் ஒரு அபலை யசோதை கட்டியதாக கேள்விப்பட்டோமே. சர்வசக்தனான நீ அந்த கயிற்றை அறுத்தறிய மாட்டாமல் அசக்தரை போல அழுது ஏங்கி நின்றாய். கண்ணை கசக்கிண்டு அழுது வாயை கோணிண்டு எவ்வளோ பண்ணிட்டு ரொம்ப அழுதியாமே. அது எதுக்கு அழுத? ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 37 ஸ்லோகம் சொல்லத்தில் பூதனை சகடாசுரன் யமலாஜுனங்கள் மரங்கள் மாண்டு போனது யௌவன வயதிலா இல்லை தொட்டில் பருவத்திலா? தொட்டில் பருவமான இளம்பிராயத்திலேயா? கையாலே பரமபுருஷனுடைய குழந்தை பருவம் மிகவும் யோக்கியமானது அப்படிங்கிறார். நீ யவன வயத்தில் இருந்தாக்க அடிக்க நேருக்கினே சண்டை போட ராமாவதாரமாக சண்டை போட்டு எல்லோரும் இதை பண்ணிட்டு வரலாம். ராமன் சின்ன வயசில் தாடகாவேதம்னா அது அடுத்த விஷயம். இதில் கிருஷ்ணன் நீ குழந்தையாக படுத்துன்றக்கிச்சு ஒரு சகடன் வந்தவன் மேலே பாயறதுக்கு காலை தூக்கினியும் இல்லை உதைக்கணும்னு நினைச்சியோன்னு உதைச்சி மேலே பட்டு பறந்து செத்து போயிட்டான். பூதனாவதம் உலக பிரசித்தம். யமலாஜுனங்கள் அப்படின்ட்டு 2 மரங்கள் மருதடை போனா அப்படி சொல்லுவாள். ஒன்று அப்படின்னா 2 உரலை கட்டின்னு இழுத்துட்டு 2 மரத்தையும் நடுவில் 2 மரங்களை சாதித்தான். அதில் குபேரனோட குழந்தைகள்லாம் இருந்தாங்க. அவங்க சாபத்தினால் விமோசனம் அடைஞ்சான்ட்டும்
அது மேலே கம்சனியன் அரக்கணும் கொள்ளது டைம் பார்த்துட்டு இருந்தான். அவனை முடிப்பதற்காக நடுவில் ரெண்டு மரங்களை நடுவில் புகுந்து இது யமலாசுரங்களை முடித்தார். இது மாதிரி இருக்கும் பொழுது இப்போ இன்னொரு பரமபுருஷனுடைய குழந்தை பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு, ரொம்ப போக்கியமாக இருக்கே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் யசோதையின் கிரகத்திலே உள்ள வெண்ணெய் அனைத்தும் உண்ட பின்னரும் ஆசை அடங்காமல் அசலார் கிரகங்களில் வெண்ணெய் களவு செய்து ஏன்? வெயின்னு தோள்மடவார் வெண்ணையுண்டான் இவனன்னு ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே முடியும் அந்த பாசனம். அதாவது திருவள்ளுவர் பாசனம். என்ன வெயினன்னு தோள்மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏச நின்றாயே. ஆட்சியர்களை சிரிக்கிறாப்பா அவனை பார்த்து, இப்படியா நடந்துக்கிறது, இவ்வாறு இருந்தது ஏன்? அதோடு மட்டுமல்லாமல் வெண்ணெய்தான் திருடின. மோர்க்குடத்தை உருட்டியும் வெண்ணெய் குடத்தை உருட்டியும் உடைத்தும் ஏன்? உனக்கு வெண்ணெய் இருந்தால் தான் பிடிக்கணும், வெறுங்குடத்தை பார்த்தா இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்ட்டு அந்த கோபத்தில் வந்து காலியாக இருக்க குடன்ட்டு போட்டு உடச்சுட்டேன். உனக்கு அதில் அதுக்கு யசோதை வீட்டில் இல்லாத வெண்ணெயாக ஆச்சரிய வீட்டில் இருக்க போகிறது. கூடம் பூரா வெண்ணெய் விளக்கு வெண்ணெய் பால் தயிர் ஒரே முடைநாட்டம் தான் அவங்க கிரகத்தை யசோதை கிரகத்துக்கு போனாக்க. அதை விடவா பாக்கி ஆச்சரியர்கள் வெண்ணெய் இருக்க போகிறது அப்படிங்கச்ச அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ஆழ்வான் சொல்கிற ஆசிரிதர்களின் கைப்பட்ட வெண்ணெயே தனக்கு போக்கியம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அயலாறு வீட்டில் வெண்ணெய் களவு செய்து உண்டது. வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதனோசை கேட்கும் கலத்தை போட்டு கிள்ளி உடச்சி உடைய சில்லுன்னு உடையும் இல்லையா கலங்கள்லாம் பானைகள்லாம் அதை போட்டு கைதட்டி சிரிப்பானான். அப்போ கைதட்டி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான் பானைகள்லாம் உடைய சத்தத்தை பார்த்து. அடுத்ததாக 39ஆவது ஸ்லோகத்தில் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வெண்ணெய் களவாட போயிட்டான். சாப்பிட்டுன்னு முடிச்சுட்டான். வாசலில் சத்தம் கேட்கறது, அடாடா மாட்டின்ட்டோம் போல இருக்கேன் நம்ம அப்படின்ட்டு திக்குன்னு உட்காந்துட்டுருக்கான். என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படிக்கு. உள்ளே வரப்பறா வாழலாம். வீட்டுக்காரர் உள்ளே வந்து பார்த்துச்சா சரி நம்ம வாயிலையும் கையிலையும் வெண்ணெய் இருந்ததுன்னாக்க வீட்டுக்கார்கிட்ட மாட்டின்ருவோமே. நம்ம வாயிலையும் கண்ணி வெண்ணெய் பார்த்தா தான் நான் மாட்டிக்க போகிறோன்ட்டு என்ன செஞ்சுருக்கான்னாக்க வாயிலையும் கையிலையும் இருந்த வெண்ணெயை எடுத்து உடம்பு பூரா தடவிண்டானோம். அது கரிய மேனிலேருந்து வெள்ளை அப்படி இருக்கும், ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும், க்ளீனாக உடனே காமிச்சு கொடுத்துடும். அதை அவன் பார்க்கலையா. உடம்புல தடவிண்டா அவளால் கண்டுபிடிக்க முடியாது. கையிலையும் வாயிலையும் இருந்தால் தான் அவளால் நம்மளை கண்டுபிடிக்க முடியும்னு இப்படி வேணால் எதுவுமே பயப்பட தேவையில்லை. எனக்கு என்ன வாயிலையும் கையிலையும் வெண்ணெய் இல்லை, உடம்புல தானே வெண்ணெய் இருக்குது அப்படின்ட்டு வெளியில் புறப்பட்டு போகிறான். இந்த தைரியத்தை எங்கேவோ சொல்கிறது பிடிக்க மாட்டான்னு அந்த முத்துவா போட்டு என்னோடய உடம்பு பூரா வெண்ணெய் வீட்டில் இருக்கிற சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். நீ பாட்டில் இப்படி கிளம்பி வெளியில் போயின்றிருக்கியே. நீ அவன் சொல்கிறான் என் கையில் எங்கே இருக்குது வெண்ணெய் எங்கே இருக்குங்க மாட்டின்ட்டான், வசமாக மாட்டின்ட்டான். வர்ற வழியில் அவன் கிருஷ்ணன் கேட்குறான் வீட்டுக்காரன், எங்கடா வெண்ணெயை திருட்டு வந்திருக்கேன் நீ பாட்டிலும், எங்கள் வீட்டில் ஒரு வெண்ணெய் கிடையாதுன்னு. நான் எங்கே வெண்ணெய் திருடினேன் அப்படிங்க. இல்லை நீ வெண்ணெய் திருடி இருக்க தெரியும் எனக்கு, கண்டுபிடி என்ன சொல்ல ஆதாரம் காமி அப்படிங்கச்ச. இல்லை உனக்கு வெண்ணெய் சாப்பிட்டதுனா உடம்பு தெரியறது, நன்னாலும் தெரியும் வெண்ணெய் சாப்பிட்டு. என் கையிலையும் வாயிலையும் வெண்ணெயை பார்த்தியா? இல்லை நான் பார்க்கவே இல்லை. அப்போ வெண்ணெய் எங்கே போச்சு? உடம்புல இருக்கு. உடம்புல தானே இருக்குது. நீ கையிலையும் வாயிலையும் வெண்ணெய் இருந்தால் தானே என்னை பிடிக்கணும். உடம்புல இருக்கிறத நீ என்ன வேணால் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கண்ணன் வாக்குவாதம். அடுத்த ஸ்லோகமான இப்படி இதை எந்த தைரியத்தில் சேர்த்துக்கிறது? இப்படி வாக்குவாதம் பண்ணுறிய தண்டாவாதம் ரொம்ப சந்தோஷம் அருமையாக இருக்கே, இது எந்த இதில் சேர்த்துக்கிறது அப்படின்ட்டு ஆழ்வான் ஆச்சரியப்படுறார். ஸ்லோகம் 40 மற்றொரு கடவண்ணை களவினில் உரலிட யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே அப்படின்னு பத்துடை அடியவர் கிளைவன் நம்மாழ்வார் பாசுரம் 3வது பத்துடை அடியவர் கிளைவன் பிறர கிளைவுத்தகன்னு நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரம். அதை கோடிட்டு இந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிற ஆழ்வான். கண்ணன் வெண்ணெய் களவு செய்ததால் கண்ணன்
வெண்ணெய் களவு செய்ததால் பிடிபட்டு யசோதையால் கண்ணினின் சொலுத்தாமனால் கட்டுண்டு கிடந்தபடியே இன்று நம்மாழ்வார் 6 மாதம் மயக்கம் போட்டு மோகிச்சு விழுந்துடுறான். மோகன் மயக்கம் சாதாரண மயக்கம் வேறு, மயக்கத்துக்கு பல வகைகள் உண்டு. இது வந்து மோகிச்சு அதுவே ஆழங்கால் பட்ட இப்படி படுத்து இப்படியா இப்படி கட்டுண்டு விட்டிய இப்படி கட்டுன்ட்டு இப்படி எளிமையானாலும் இருக்கும்னே பரத்துவ பரமபதனானே நீ அப்படின்னு அதையே எண்ணின்னு நம்மாழ்வார் 6 மாதம் மோகித்திருந்ததாக சொல்வார்கள். மேலேகத்து நங்காய் வந்து காண்மீன்கள் வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன் என்று அந்நிய கிரகத்திலிருந்து வந்து முறையிடுவார்களே. யசோதனை பிரேமத்தாலே கட்டி வைத்தாளே அன்றே. அவள் பூர்ண மனசால் கட்டி வைக்கணும்னு தோணவே இல்லை, கட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். அவள் என்னை அடிப்பதும் என்ன சொல்கிறேனே எல்லார்ட்டையும் எங்கள் யசோதை அடிக்கிறான் என்ன பிடிக்கிறான். அவள் என்னை அடிப்பதும் பிடிப்பதும் பாசத்தினாலே மட்டுமே என்று நீ சொல்லுவாயே. என்னை அடிக்கிறான்னு முடிச்சு பார்ப்பான்னா நான் பயப்படப்படாது, ஏன்னா பாசத்தால் தான் அப்படி செய்கிறா எங்கள் அம்மா அப்படின்ட்டு சொல்லுவாயே. அவளுடைய பாசமே தாம்பு கயிறாக வடிவு கொண்டதோ, பாசத்தால் கட்டி அவர் பாசமே தாம்பு கயிறாச்சோ என்று தாம்பால் கட்டியது அன்பாலே பாசத்தாலே செய்த காரியமாகும் என்று ஆழ்வார் அனுசந்திக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 44 சொல்லிச்சு. அவர் வந்து வியாக்கியானம் சொல்லிட்டு என்ன ஸ்லோகங்களை விட வியாக்கியானங்கள் அருமையாக இருக்கும். ஸ்லோகங்கள் வந்து சொல்லலாம், ஸ்லோகங்கள் அனுப்புறது வியாக்கியானங்கள் ரொம்ப சூப்பராக அனுபவிக்க வேணும். ஸ்லோகங்களும் நல்லா இருக்கும், இருந்தாலும் வியாக்கியானங்கள் ரொம்ப ஃப்ளோவாக வந்துருக்கும் உங்களுக்கு இல்லையா. பெருமானே நீ தாயான யசோதையாலே தாம்பாலே கட்டுப்பட்ட சரித்திரத்தை கேட்பவர்களாகவும் அதனால் கண்ணீர் பெருக பெற்றவர்களாகவும் இருக்கும் ஜனங்களுடைய மனசை கட்டுகிறாயே. அப்பான்னு கட்டுட்ட அதை பார்த்து மக்கள் அத்தனை பேர் விம்மி அழறா, கண்ணில் ஜார்தாரையாக தண்ணி ஓட்டுறது. நீ கட்டுன்றிருக்கிற கட்டுப்பட்டு பார்த்து அவள் தானே கட்டப்பட்டது மாதிரி அழுதுன்றிருக்கா, விம்மி அழுதுன்றிருக்கா. இவ்வாறு எப்படி அவள் மனசை போய் கட்டுப்படுத்தினாய்? நீ கட்ட வேண்டியது யாரை கட்டணும்? ஒன்று யசோதை கட்டியிருக்கா, அவளை தாம்பாலும் கட்டியிருக்கா, செஞ்சவள் அவள் யசோதை, கட்டுப்பட்டவன் நீ. கட்டுப்பட்டவனா நீ யாரை கட்ட வேண்டும்? நீ யசோதையை அல்லவா கட்ட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் உன்னையே பார்த்து ஏங்கி இந்த விம்மி அழுகின்ற ஆசிரியர்களின் மனதை கட்டுப்படுத்துகிறாயே. உன்னுடைய அதாவது எப்போவுமே தனக்கு கீழே இருக்கிறவன்ட்டு தன்னோட ஒருத்தன் வீரத்தை காமிப்பான். தன்னோட பலம் குறைந்தவன் சக்தி குறைந்தவன்ட்டு ஒருத்தன் வீரத்தை காமிப்பான். ஆனால் அதே போல் தனக்கு அடங்கிய உன்னிடத்தில் யசோதை தாமினால் கட்டி தன்னுடைய வீரத்தை காட்டினாள். நீ உனக்கு அடங்கிய அடியார்களிடத்தில் உன் வீரியத்தை காட்டுகிறாய். அதாவது நீ கட்டுண்ட எளிமையை கண்டு பரிதவத்தை அடியார்களை கட்டுகின்றாய். இது எதில் சேர்க்கறது? யாரையோ கட்ட வேண்டியது நீ யாரையோ போய் கட்டின்னு இருக்கிய அப்படின்னு அழகாக சொல்கிற கூறத்தாழ்வான். அடுத்தது ஸ்லோகம் 42. அதில் சொல்கிற பரமபுருஷனே அழகிய திருக்குழல் நுனியுடையதும் நிர்மலமானதும் தாமரை போன்ற நீண்ட திருக்கண்களை உடையதும் அதற்கு அங்கமான அழகிய பிறைவட்ட வடிவமான புருவங்களை உடையதும் புன்முறுவலும் உயர்ந்த நாசியையும் உடையதான திருமுகமண்டலத்தை உடைய நீ ஆயர்மனையிலே ஆய்ச்சிகளின் மனதை களவாடினாயா அல்லது வெண்ணையை களவாடினாயா? என்ன அழகான பாசுரம் பார்த்தீங்களா? ரொம்ப என்ன உன்னோட திருக்குறள் அழகு, நிர்மலம் தாமரை போல நீண்ட கண்கள், அங்கமான அழகிய பிறைவட்டமாக இருக்கிற புருவங்கள், புன்முறுவல் ஒன்றே போகிற ஆளை தூக்கி அடிச்சுட்டு போயிடும். அவளை புன்முறுவலை பார்த்தாலே எல்லாம் கரண்டு கீழே எல்லாம் மயங்கி கீழே விழுந்துருவா. அதுக்கு புன்முறுவலுக்கு மேலே உயர்ந்த நாசியையும் இப்படி அழகான ஒரு திருமண்டலத்தை கொண்டவன் நீ ஆயர் மனையிலே புகுந்து ஆயர்களின் மனதை களவாடினாயா
அல்லது வெண்ணையா என்று ஆழ்வான் அருமையாக பாடுகின்றார். அடுத்த ஸ்லோகம் 43 ஸ்லோகம் 43 இந்த லோகத்தில் சாமானிய ஜனங்களுக்கு குறையாகவும் பழிப்புக்கும் ஏச்சுக்கும் உரிய குண வகைகளான கற்றன மேய்க்கலும் மேய்க்கப்பெற்றான், காடுவாழ் சாதியுமாகப் பெற்றான் போன்றவைகள் ஞானிகளுக்கு அதுவே மதித்து பாராட்டி கொண்டாடத்தக்கதாக இருக்கும். நீ ஹம்சனை கொன்றது, பாண்டவர்களை ரட்சித்தது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்க, தேவையே கிடையாது. அதில் எங்களுக்கு என்ன ரசம் இருக்குது அனுபவிக்கிறதுக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்று அனுபவிக்கணுன்னாக்க மாடு மேய்க்க போகிற காலம்பரை எழுந்துட்டு அவனுக்கு யசோதை கூப்பிட்ற, கண்ணா இங்கே வா, உனக்கு இது சாப்பிட்டு போ, காலம்பரை இழுப்பு. இல்லை, நான் சீக்கிரம் போகணும், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு மாடு மேய்க்க கற்றுக் கொடுக்குறேன்னு இருக்கான். விழுந்துட்டு ஓடிடுவேன். நேராக சாயங்காலம் வருவாள். சாயங்காலம் வந்தான்னாக்க, ஏய் சாப்பிடுவனக்கா, அப்பங்காலம் துண்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீ சாப்பிடத்தான், நீ சாப்பிடணும் அப்படிங்கச்ச, என்னை ஏமாத்தாத, இதுக்கு இப்போ எனக்கு பண்ணி சூடாகவே இல்லை, சும்மா சுட பண்ணி வச்சுருப்பா போல இருக்குது. இதை எப்போ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், நன்னாவே தெரியும்ண்ணா. எப்படா சொல்லு, நான் எப்போ பண்ணேன்? நேவாத்துறேனா? நீ சொல்லு, நான் எப்போ பண்ணேன்ட்டு. காலமாக குளிக்கிறது குளிப்பாட்டினோன்னு அப்பங்கலந்து சித்துண்டி அக்காரம்பாலில் கலந்து செப்பட சொன்னியோனும் இத்தனையும் பண்ணி வச்சு அப்பங்கலந்த சித்துண்டு பண்ணி வச்சுருக்கேன், நீ குளிக்க வேணான்னு என்னை எப்போ கூட்ட? நான் மாடு மேய்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னை கூட்டேன். அது எப்போ? காலம்பரை 6-7 மணி இருக்கும். இப்போ மணி என்ன? சாயங்காலம் 6 மணி, 12 மணிக்கு மேலே ஆறி போயிடுத்து. இன்னும் இப்போ பண்ணாமல் வான்னு சாப்பிட கூப்பிட்றையே அப்படின்னு சொன்னான். இது சேஷ்டிதம். இது பெரியாழ்வார்தில் பாடிச்ச ஒரு கிரகத்துக்கு போவான் கிருஷ்ணன். ஒருத்தர் கையை காமின்னு வாழ கையில் வளையல் போட்டுருப்பாளாம். உடனே கை வளையல் ரொம்ப சூப்பராக ஆகி இந்த வளையல் அப்படின்ட்டு கையை அப்படி வயலை படிங்கிட்டு பின்னாடி நாகப்பழம் சாப்பிடுவானாம். சாப்பிட்டு உட்காந்து பக்கத்தில் வேலை கொடுப்பானோ, நாகப்பழம் சாப்பிடுன்ட்டு கைகளை வளையலை பறித்து கொண்டு நாகப்பழம் வாங்கி சாப்பிட்ட லீலைகள். ஒத்தியை யமுனை ஆற்றிக்கரை வா, உன்னை கரெக்டாக 5 மணிக்கு மாடு வச்சுட்டு வந்துடுவேன், உன்னை பார்த்து சம்பாஷிக்கலாம், இதெல்லாம் விளையாடலாம் அப்படின்னு வாங்கினான் கோபியை. அவள் என்னென்னா உட்காந்துட்டே இருப்பாள். காலம்பரம் மட்டும் உட்காந்து வரப்போகிறான்ட்டு அவன் எங்கே வருது, இன்னொருத்தரோட ஜாலியாக இன்னொரு கோபியை சுற்றின்னு இருப்பான். ஏண்டா நீ வரப்போன்னு நினச்ச, ஒரே யமுனை காற்றில் ஈரவாடை காற்றில் உட்காந்துன்னு இருக்கேன், உனக்கா வரப்போகிறேன்னு இந்த வரலைன்னு சொல்லியா அனுப்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் வரேன், உலகத்தெல்லாத சத்தியங்கள் அத்தனையும் பண்ணி கண்டிப்பாக வரேன்னு. இன்றைக்கி என்னடான்னு உன்னுத்தியோட போயின்னு இருக்கியே அப்படின்னு. இந்த முதலாக லீலா விலகலாம் இருக்கு இல்லையா, பிரமாதமான கிருஷ்ணாவதாரத்தை விட்டால் லீலைகளை எம்பெருமான லீலைகள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு அவதாரமும் கிடையாது. லீலைகள் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட அவதாரம் தான் இந்த கிருஷ்ணாவதாரம். அதாவது ஞானிகள் என்ன சொல்கிறாப்பா, நீ ஹம்சனை கொன்ன, அவனை அடித்த, கழுத்தில் ஓலை கட்டிட்டு தூது போனேன், இதெல்லாம் சரிதான். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச என்ன தெரியுமா, கட்டணை மேய்க்கலும் மேய்க்கப்பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆகப்பெற்றான் பண்ண லீலைகள்லாம் பண்ண பற்றியா, அதாண்டா எங்களுக்கு வசதி, வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் போல் இந்த கோபால வேஷம் இருக்கு இல்லையா, அது ஹம்ச ரிஷத்தை காட்டும் கோபால வேஷமும் மாடுகளை மேய்க்கும் செயல்களும் உரலில் கட்டுண்டதுமே மிகவும் உயர்ந்தது என்று ஞானிகளால் சிலாகித்து கூறப்படும். அதாவது இந்த கோபால வேஷம் பார்க்கணுன்னா எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பா. ராஜமன்னாருடைய அங்கே சேவிக்கிறதுக்கு இதுவரையில் யாராக போகவில்லை என்றால், பங்குனி மாதம் 18 நாள் உற்சவம், அப்புறம் 12 நாள் விளையாட்டு, 1 மாதம் உற்சவம் ராஜமன்னாருடையில். அங்கே கோபாலன் எப்படி இருப்பான்னா, ஒரே வேஷ்டை, முழங்காலுக்கு இடுப்பு கீழே இருக்கும், முழங்காலுக்கு மேலே இருக்கும், அந்த ஒரு சுண்டை தலையை சுற்றின்னு இருப்பான், அது முண்டாஸ் மாதிரி போட்டுன்னு கையில் சாட்டையும், ஒரு கையை இப்படி மடக்கி இப்படி வச்சு, ஒரு கையை அப்படி மடக்கி இப்படி வச்சுன்னு இருப்பான். அது ஏண்டா மடக்கி வச்சுட்டுருக்கேன்னாக்க, அவன் மாடுகள் மேய்த்து விட்டு வரும்பொழுது தோழர்கள் பக்கத்தில் வருவார்கள். ஒரு தோழன் கையில் கையை எடுத்து தாங்கலாம் வச்சுன்னு மடக்கிட்டு வருவானோ. அந்த சேவைகளை நீங்கள் சேவிக்கணும்னா, பிருந்தாவனத்தில் கண்ணன் இப்படி மாடு மேய்ச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கணுன்னா எல்லாரும் கண்டிப்பாகவே ராஜமன்னாருடைய உள்ள ராஜகோபாலன் தரிசனம் சேவை செய்யத்தால் நம்ம ஜென்மமும் சாபல்யம் அடையும்.
இந்த பாசுரனை அர்த்தங்கள் ஸ்பஷ்டமாக புரியும் நமக்கு. அடுத்தது ஸ்லோகம் 44 கோபாலகுமாரனாய் ரகசியமாக பூமியில் வசிக்க வேண்டும் என்று நினைத்து சௌலபிய சௌசீல்யங்களையே காட்டி பரத்வத்தை ஒழித்து மனுஷத்துவம் வெளிப்படுத்த இந்த இடத்திலே ஆயர்கள் வழக்கமாக இந்திரனுக்கு விடுக்கும் விழாவை விலக்கி அதற்கு பதிலாக கோவர்தன மலைக்கு பூஜை செய்தான். இந்திரன் கோபம் கொண்டு வருணனை ஏவி கல்மழையை பொழிந்தான். ஆயர்கள் பசுக்கூட்டையில் கோவர்தன மலையை எடுத்து ஆயர்களையும் பசுக்கூட்டங்களையும் கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து காத்து இந்திரன் கர்வத்தை அடக்கினான். இந்திரன் தேவர்கள் ஒரு கட்சியாகவும் தான் ஒருவனே கிருஷ்ணனே ஒரு கட்சியாகவும் இருந்து இந்த காரியம் செய்தாயே. மலையை தூக்கி குடையாக பிடிப்பது மனிதர்கள் செய்யக்கூடிய செயலே அல்ல. நினைச்சே பார்க்க முடியாது. மலையை எடுக்கிறதாவது கல்லை கூட பெரிய கல்லை தூக்க கூட முடியாது மனுஷாலால். நீ மலையை கொடையாக பிடிச்சிருக்கேன்னா இந்த மனுஷன் செய்யக்கூடிய செயலாது. இந்த பரத்வமே மிளிரும்படியாக அதிமானுஷ காரியங்களை வெளிப்படுத்தி இந்திரன் தேவர்களுக்கும் ஏன் எதிரியாய் நின்றாய்? அவன்லாம் இந்திர தேவர்கள்லாம் உங்களை வேண்டப்பட்டவளாச்சே, ஏன் எதிரியாய் நின்றான்னா கண்ணன் சொல்கிறான், யார் எனக்கு இந்திரனோ சந்திரனோ எவனாக இருந்தாலும் சரி, என் நண்பர்களையும் என்னை என்னை சரணடைந்தவர்களையும் நான் எப்பொழுது கைவிட மாட்டேன், காக்கப் போகிறேன்னு பின்னாடி சருதன்மான் சொல்ல போச்ச சரணடைந்தவர்களை கைவிடாமல் காப்புங்கிறதுனால அதை இங்கே ஒரு முன்னுரை மாதிரி கோவர்த்தனத்தை கையில் தூக்க காமிச்சான். நான் அவங்களை காப்பேன் அப்படின்ட்டு மக்களுக்கெல்லாம். அடுத்த 45வது ஸ்லோகத்தில் சகல ஜந்துக்கள் ஜகத்துக்கெல்லாம் அதிபதியே நீ வேணுகானம் வாசித்து கொண்டு கால்நடையாக நடந்து பிருந்தாவனத்தை பவித்திரமாக்கினாய். அப்பொழுது உன்னுடைய வேணுகான அமிர்தத்தாலே நனைக்கப்பட்ட மணல்கள் உடைய பூமிகளில் ஆரண்யத்தில் உள்ள அனைத்தும் எப்படிப்பட்டவையாக இருந்தது? நீ புல்லாள் வாசிச்சுன்னு போகிற அந்த வேணுகானம் கேட்டு மணல்கள்லாம் நனைஞ்சி படுத்து கண்ணீர் தார விழறதோ அது அப்படியே பிரமிச்சு அப்படி நின்று நடந்து போயின்றிருக்க. அந்த வேணுகானம் அமிர்தமே பூமியை நனைத்ததான். அப்படி நனைக்கப்பட்ட மணல்களுடைய காடுகளில் உள்ள அனைத்தும் எப்படி இருந்தது? பிராணிகள், செடி, மரங்கள் அப்போல்லாம் நீ வாசிக்கிச்சு என்ன செஞ்சது? அப்படியே இருந்ததா? இப்படி சொல்லு பார்ப்போம் எப்படி இருந்தது அப்படின்னு ஆழம் கேட்கின்றார். அடுத்த 46வது ஸ்லோகத்தில் நீ வாசித்த வேணுகானத்தை கேட்டவர்கள் சிலரே. ஒரு அவதாரங்கள் ஆச்சுன்னா அந்தந்த இடங்களில் இருப்பவர்களும் சுற்றி இருப்பவர்களும் அந்த சில பேரே அறியக்கூடியவர்கள். ஆனால் பல பேருக்கு பல இடங்கள் அவதாரம் இருந்தது. ராமதாஸ் கிருஷ்ண அவதாரம் வந்ததை தவிர அங்கங்கே இருந்தோ அங்கங்கே மேன்மைகளை பார்த்தாலே தவிர எல்லாருக்கும் அறியக்கூடியது அறிந்திருப்பான்னு சொல்ல முடியாது. நீ வாசித்த வேணுகானத்தை அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தவாதான் கேட்டிருக்க முடியும் என்று கொண்டாடுகிறார்கள். ராஜகிரியுடையாவது ஒரு திருக்குறவை, அதாவது பெண்களோட கோலாட்டம் அடிக்கிறது, கும்மி அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, கையை பிடிச்சி சுற்றி விளையாடுறது, என்ன இதெல்லாம் தான் குறவை அப்படின்ற குறவையை வாசிக்கிறதுன்னு பேர். அங்கனா மங்கனா மந்தரே மாதவோ மாதவம் சாந்தரேன ரங்கனா. என்ன அருமையாக சொல்லிருக்காது பாருங்க. அங்கனா மங்கனா மந்தரே மாதவோ மாதவம் சாந்தரேன ரங்கனா என்கிறபடி ஒவ்வொரு ஆட்சியரோடும் ஒவ்வொரு கண்ணபிரானாக பல வடிவெடுத்து ஆடின கூத்து குறவை ஆட்சியரோடு கோத்ததும் என்று குன்றமொன்றேந்தியதும் ஆழ்வார்கள் ஆழங்கால் படும்படி மனம் குழையும்படி அந்த கூத்து ஆடிய பொழுது நீ இசைத்த குழல் ஓசையாலே கடினமான பொருள்களான கல் போன்றவர்கள் நீர் போல உருகி நீர்பண்டமாக இளகியதாம். பஞ்சபூதங்களும் தன் செய்குணம் நீங்கி மாறுபட்டன. இப்படிப்பட்ட வேணுகானத்தை
அன்றிருந்த பாக்கியசாலிகள் மட்டுமே கேட்க முடிந்தது. கருவிலே தெரிவில்லாத அடியேன் போல்வார்க்கே பிராப்தியுண்டோ? இது என்ன இது? இன்று இங்கிருக்கிறேன், நான் அன்றில்லாமல் போய்விட்டேனே. அங்கிருந்தான் வேணுகானத்தையும் உன்னோட தோழமை கொண்டும் எவ்வளோ அனுபவிச்சிருக்கலாம். அந்த இழந்து விட்டேனே, இந்த இழப்பை நான் எப்படி சரிகட்டுவது என்று ஆழ்வார் ஆதங்கம் முங்க இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். பாசுரம் 47 வேணுகானம் இசைத்த பொழுது சர்ப்பங்கள் பட்ட பாட்டை சொல்கிறார். பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானசம் பணி என்றதைப் போல பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணி என்றதைப் போல உன்னுடைய வேணுகானத்தை கேட்ட சர்ப்பங்களை கடைவாயில் அமிர்தரசம் கசிய அந்த ரசத்தை இந்த சர்ப்பங்கள் நாவினால் நவைக்கு திருப்தி அடைந்தனவாம். திருப்தி அடைந்தவென்றால் இந்த சர்ப்பங்களை காட்டிலும் புண்ணியாத்மா ஏதாவது இருக்குமா? அதாவது இது பெரிய ஒரு விஷம் அமிர்தமாச்சம். அந்த விஷத்தை அமிர்தமானது எப்படின்னாக்க கிருஷ்ணனோட வேணுகானம் மட்டும் செஞ்சதான். அந்த இதை சர்ப்பங்கள் தலையாட்டின்னு பழைய வாசிச்சு பக்கத்தில் வந்து வாசிச்சுட்டு போச்ச வாய் ஒழுகின நீர்கள்லாம் இருக்கு இல்லையா, அது சர்ப்பங்கள் கேட்ட சர்ப்பங்களின் கடவாயில் அந்த தண்ணியாக ஒழுகிறது தான். அது வாய் மூட முடியாதபடிக்கு வாய் திறக்க முடியான்னு பார்த்துட்டு அதை அந்த ரசத்தை என்ன செய்கிறதுனாக்க அந்த ரசத்தை முழுங்கிறது தான் கருப்பு சர்ப்பங்கள். மறுபடியும் அந்த ரசம் எப்படிப்பட்டதாகிடுத்து? வெளியில் அது எச்சில்னு வச்சுக்கோங்க, ரசம்னு வச்சுக்கோங்க. இவன் வேணுகானமானது அந்த ரசத்தை அமிர்தமாக்கியதாம். எப்படி? அந்த வேணுகானமானது அந்த ரசத்தை அமிர்தமாக்கியதாம். அது என்னாச்சு? உள்ளே போச்சு. உள்ளே இருந்த விஷயம் என்னாச்சு? விஷமும் அமிர்தமாகிடுத்தான். என்ன இவ்வாறு அற்புதமே! இந்த சர்ப்பங்களோட யாராவது பாக்கியசாலி இருக்காளா? அதில் சர்ப்பமாவது நான் பிறந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஆழ்வான் சர்ப்பத்தோட பாக்கியசாலி யாருமே இல்லைன்ட்டு சொல்கிறார். அடுத்த 48வது ஸ்லோகத்தில் இந்த ராசகிரீட சமயத்தில் மேகசியாமள வண்ணனாகவும் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனாகவும் தலையில் மயில்பீலி சூடியவனாகவும் சீலை குதம்பை ஒரு காதில் அணியும் போல தொங்கட்டான் குண்டலம் போன்றவை. அது ஒரு காதில் செந்நிறமே தோன்றி போகும் தோடு ஒரு காதில் தோடு, ஒரு காதில் சீலக்குதமைன்னு ஒரு ஓதை பிண்டு இதே காதில் மாட்டின்ண்டு கோலப்பனை கச்சும் கூரை உடையும் குளிர்முத்தின் கோடாலமும் வேய்குழலை கொண்ட திருக்கைகளை உடையவனாகவும் கோபால வேஷத்தாலே கம்பீரமான ஒளிபுரிந்திய திருமேனி உடையவனாக இருந்த உன்னை அனன்ய சித்தர்களாய் பாக்கியம் செய்தவர்களாய் உன்னை அன்று காணப்பெற்றார்கள். துர்பாகியத்தால் நாங்கள் இங்கிருந்து காண முடியாமல் எழுந்து நிற்கின்றோமே. அதாவது அலங்காரம் பண்ணிட்டான். நல்ல உடம்பு, நல்ல மேக சாமள வண்ணன், நீண்ட தாமரை போல கண்கள், தலையில் மயில் பீலி, சூடின சீலை குதம்பை, ஒரு கால காது ஓலை, இன்னொரு கால தோடு மாதிரி பெரிய பூ. அது மன்னாடு ராஜகோபாலன் என்ன சொல்வாள்னாக்க ஒரு காலில் தோடும் ஒரு காலில் தோடும் ஒரு காலில் தொங்கட்டா மாதிரி இது பண்ணி ஒரு காலில் ஓலையும் ஒரு காலில் தோடும் சொல்லுவாள். அதாவது கரெக்டாக கிளம்பிட்டா மாடு பேசிட்டு வந்துட்டாராம். கூப்பிட்றான், சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன் எல்லாம் ஆச்சரியங்களை பார்க்குறது. அப்போ எம்னைக்கர் ஓடணும். அப்போ எதை பார்த்துக்கணும், எதை மாற்றணும், எதை மாற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தெரியலையாம். ஒரு சமயத்தில் 2 காலையும் தோடு போண்டாராம், நன்னா இல்லையாம். ஒரு காலம் 2 காலம் ஓலை சோறினா அதுவும் நன்னா இல்லையாம். இன்னும் இப்படி மாற்றி அத்தனையும் இருக்கிற அத்தனையும் வச்ச வீட்டில் இருக்க அத்தனையும் போட்டு பார்த்தா சொன்னது நன்னாவே இல்லையன்ட்டு சரி ஒரு காதில் தோடும் ஒரு காதில் குண்டலமும். யாராவது ராஜமன்னாடி போனால் பட்டாச்சார அக்ஷயரை கூப்பிட்டு இந்த ராஜகோபால சாத்தின்னு இருக்கானே ஒரு காலில் தோடும் ஒரு காலில் குண்டலம் இங்கே சேவை செஞ்சு வைங்களேன், அப்படி கண்டிப்பாக நீ கேட்கணும். அது இன்னும் காட்சி அளிக்கின்றான் ராஜகோபாலன். ஒரு காலில் தோடும் ஒரு காதில் தோடும் ஒரு காதில் குண்டலம். அது சேவை செய் பாக்கியம். அதோட போது நீ சூப்பராக இருக்கேன் பார். ஒரு காதலத்தோடு ஒரு காதல குண்டலம் யாரும் நன்னாலேன்னு சொல்ல முடியாதுன்ட்டு
யமுனகிரிக்கு ஓடினானான். அதே போல் இவ்வளோ அழகாக இருக்கிற கம்பீரம் திருமீனுடனாக உன்னை அப்போ யார் யார் இப்போ சேவிச்சாலும் மகா பாக்கியசாலிகள் சித்தர்கள் என்ன அனன்ய சித்தர்களாய் பாக்கியம் செய்தவர்களாய் உன்னை என்று காணப்பெற்றார்களே, துர்பாகியத்தால் நாங்கள் இங்கிருந்து காண முடியாமல் எழுந்து நிற்கின்றோமே என்று அருளி செய்கின்றார். இனி 49வது ஸ்லோகம். அவன் உலாவிச் சென்ற அடிச்சோடு கொண்டு தரிக்க விருப்பார்க்கு அவன் எடுத்த பர்வத சிரேஷ்டமான கோவர்தனமும் பிரானும் ஆய்ச்சிகளும் தழைத்த யமுனையாரும் இட்டமான பசுக்களை நிர்மலித்து நீரிவிட்டு விளையாடு பிருந்தாவனமும் அவன் திருவவதரித்த வடமதுரை பிரதேசங்களை இன்றைக்கும் காண சுலபமாக உள்ளன. அப்போ எழுந்த வாளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு பாக்கியம் விட்டு போயிருக்கான் கண்ணன். அவன் அடிச்சோடு கண்டு தரிக்க அவன் எடுத்த வேஷம் கோபால வேஷமும் கோவர்தன மலையும் ஆய்ச்சிகளை யமுனையாரும் அங்கே இருக்க ஒரே பசுக்களாக இருக்கும். ராதே ராதே ராதேன்னா தான் நகரம். பிருந்தாவனத்தை வந்து பசுக்களை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவன் உடச்சி பார்த்துட்டு போகும். அங்கே பசுக்களுக்கு ராதே 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 தான் சொல்லணும். அப்பேற்பட்ட பசுக்கள் கூட்டங்கள் இன்றும் நமக்கு காணுவதற்கு அவன் அவதரித்த வடமதுரை பிரசேதமும் இன்றும் காணும்படி சுலபமாக விட்டு போயிருக்கின்றான் கிருஷ்ணன் பூலோகத்தில்னு இது பண்ணுற இது வாக்கியானம். அடுத்த 50வது ஸ்லோகம் முதல் 50வது ஸ்லோகத்தோடு இன்றைக்கு முடிச்சுக்கலாம். அன்று பிருந்தாவனத்தில் ஜனித்திருந்த சேதனங்கள் பல இருக்கு. அவற்றில் ஏதானும் ஒரு வஸ்துவாக நான் பிறந்திருந்தால் இன்று சம்சாரியாக நான் இங்கே இருந்திருக்காதே. அந்த நல்ல காலத்தை பாவியேன் எழுந்து விட்டேனே. ஒரு சர்வஸ்வ தானம் பண்ணின காலத்தில் கிடைக்காமல் இழந்த பாவிகளுக்கு இனியொரு நல்ல காலம் உண்டாகப் போகிறதோ. உன் திருவடை சேர இனி என்றைக்கு பிராப்தியோ. கஷ்டம்னு தலையில் மோதிக்கிறான் செவுத்தில் போய். அப்பா நீ பிருந்தாவனம் ஜனித்த சேதனங்கள் பல இருக்குது. அவற்றை ஏதாவது வஸ்து புல்லாவோ பூண்டாவோ மரமாவோ கிளையாவோ கல்லாவோ இல்லை கிளிஞ்சலாவோ என்ன ஏதோ ஒரு வஸ்துக்களாக மறந்துருக்கப்படாதா. மணல் துகளில் ஒரு மணலாவது நான் மறந்துருக்கப்படாதா நீ நடந்த பிரதேசத்தில். அப்படி நடந்திருந்தால் நீ சம்சாரியாக பிறந்து நான் கஷ்டப்பட வேண்டியிருக்காது. இப்போ நீ எல்லாத்தையும் தானம் பண்ணுற காலத்தில் அதை கிடைக்காமல் இழந்த ஒரு பாவிகளுக்கு இப்படியாவது தானம் கிடைக்குமோ. இனி உன் திருவடி சேர இனி என்றைக்கு எங்களுக்கு பிராப்தம் கிடைக்குமோ. ரொம்ப கஷ்டம் இழந்துட்டோன்னு தலையில் மோதிக்கொள்கிறார் போலும் இவர் இந்த பாசுரத்தில். இன்னும் அருமையான பாசுரங்கள் பார்த்தீங்களா. ஒன்றும் கோபால வேஷம் நாளை 51வது பாசுரத்திலிருந்து அனுபவிக்கலாம். ஆழ்வாரின் பெருமான ஜியர் திருவடிகளே சரணம். கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம். அடியன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.